ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போவுமே நான் தான் பேசுவேன். இன்றைக்கி எங்கள் பாப்பா பேசியிருக்காங்க. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் நான் தான் வீடியோ போடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எல்லாம் இனிமேல் வர வீடியோஸில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்னால என்னால் வீடியோ போட முடியல கண்டினியூவாக. எனக்கும் போடணுன்னு ஆசை, சேனலை க்ரோ பண்ணணுன்னு ஆசை, ஆனால் ஒன்றுமே முடியல. இதெல்லாம் வாங்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஷேர் பண்ணலாம், வீடியோலாம் எடுத்து அந்தளவுக்கு அப்படிலாம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துடும், அப்படியே அதெல்லாம் ட்ராப் ஆகிடும். சும்மா அந்த டைமுக்கு ஒரு வீடியோ ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுருப்பேன் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்து வச்சு யூஸ் ஆச்சு. இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இது மீஷோவில் 24 கண்டெய்னர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொடுத்த பைசாவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நல்லாயிருக்கு. ஆனால் சில பேர் சொன்னாங்க பிளாஸ்டிக் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. என்னை பொறுத்தவரை பார்க்க அழகாக இருக்குது, அவ்வளோதான். அது பிளாஸ்டிக்கு அதுன்றது வேறு. நான் கண்ணாடி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களாக தெரியும். அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் பாட்டில்ஸில் வாஷ் பண்ணி. இப்போதைக்கு பிளாஸ்டிக் இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அந்த கண்டெய்னர்ஸ் பார்க்கும்போது. அதனால தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கள் பாப்பா வரைஞ்ச ட்ராயிங் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது? நல்லாயிருக்கா? நல்லா இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்களோட ஸ்கில் இப்போலாம் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே அவங்க வரைஞ்சது தான். என்னென்னா வரைஞ்சி பேப்பரை கிழிச்சு என் கையில் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் திட்டுவேன், நோட்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க கிழிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இது என்னோடய பாப்பா ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் அண்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் ரெண்டும் நடந்துகிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் போன மாதம். அப்போ போயிட்டு பாப்பா ட்ராயிங்கில் கலந்துருந்தாங்க. நான் சிஎம்சி குரூப்பில் இருக்கிறதுனால என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, நான் அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம். பேரண்ட்ஸ் அவ்வளோவா யாரையும் இன்வைட் பண்ணல, வெறும் குரூப்பில் இருக்கவங்க அந்த மாதிரி தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, பசங்களோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போனேன். ஆனால் ஒரு ப்ராஜெக்டும் அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா பசங்க ரொம்ப நேரம் அந்த பேட்ரி இது பண்ணதுனால சில பேர் அந்த பேட்ரி மட்டும் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு குழந்தைங்களது. நம்ம கிட்ட போகும்போது எல்லா குழந்தைங்களும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஆன்ட்டி பேட்ரி ஒர்க் ஆகலை. அதான் சொன்னேன் பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ செஞ்சு எடுத்துருந்தீங்களா, அதுவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த குழந்தைங்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கும்போது அவங்க ஃபேஸில் அந்த பேட்ரி ஓடலன்ற கொஞ்சம் சேட் ஆகிடுச்சு ஃபேஸு. நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம அழகாக இருக்கும் உங்களோட ப்ராஜெக்ட்டு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் நானும் அப்படியே ஒரு இதுவாக ப்ராஜெக்டாக பார்த்துட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லா ப்ராஜெக்ட்டுமே அழகாக இருந்தது. ஒன்று கிராமத்து ப்ராஜெக்ட்டு, ஒன்று ஏதாச்சும் ஒரு வாட்ரு பற்றி, அதான் வாட்டர் சேவிங் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆறு கிணறு அதை பற்றிலாம் ஏதோ அழகாக இருந்தது ப்ராஜெக்ட்டு. அதோட பயன்கள் எனக்கு கொஞ்சம் சொல்ல வரல, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி விழிப்புணர்வு மாதிரி அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்டும். எனக்கு பிடிச்சிருந்தது, எல்லா ப்ராஜெக்ட்டுமே பிடிச்சிருந்தது. இது வண்டலூர் ஜூவே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ப்ராஜெக்டில் குழந்தைங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ். அந்த குழந்தைங்களோட அந்த குழந்தைங்களோட உழைப்பு அதில் தெரிஞ்சுது. அதை விட அவங்க சொல்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அது இன்னும் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே பிடிச்சிருக்கும். ப்ராஜெக்ட்னால் யார் வேணால் செஞ்சு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு அழகாக அவங்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது இல்யூஷன் ப்ராஜெக்ட், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது பார்க்கும்போது. எனக்கு நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம். இப்போலாம் இந்த குழந்தைங்களாம் இதெல்லாம் பார்த்து அழகாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததை பார்த்து அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் படிக்கும்போதும் இருந்தது. நான்லாம் வேறு ஸ்கூலில் போயிட்டு எக்ஸிபிஷன்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் இதுவரை செஞ்சு எதுவுமே நான் இது பண்ணதில்லை. ஆனால் எங்கள் பாப்பா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ட்ராயிங்லேயாச்சும் கலந்துருந்தாங்கன்னா எதுலேயுமே கலந்துக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவள் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறதுனால பாப்பா ட்ராயிங்கில் தான். ஏன்னா இது செகண்ட் ஸ்டாண்டர்டுக்குலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட்லேருந்து தான் ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஒரு மிஸ் சொன்னாங்க, நீயும் வேணால் கலந்துருக்கலாமா அப்படின்ட்டு. எனக்கு தெரியும், நானும் பாப்பாவுக்கு எதாவது செஞ்சு கொடுத்து ப்ராஜெக்ட்க்கு எதாவது ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இந்த எரிமலை தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நான் போனோடனே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு அந்த எரிமலை ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே பார்த்துட்டே போனோம். ஒருத்தவங்க நாங்கள் போகிறதுக்குள்ளேயே பாதி எக்ஸிபிஷனை சுற்றி முடிச்சிட்டாங்க. நான் போகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலேருந்து கிளம்பி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தால் அதை முடிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அதுக்குள்ளேயே சில பேரோட எரிமலைலாம் பொங்கி போயிடுச்சு. நான் போகும்போது இந்த பையன் மட்டும்தான் ஆசையாக கூப்பிட்டான் எல்லாருமே. அங்கே பார்த்துருந்த எல்லோரும் வாங்க வாங்க எரிமலை அந்த இது காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு குழந்தை கூப்பிட்டு போயிட்டு அழகா. இல்லைன்னா அந்த தம்பி ஈனோ கொட்டும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் கையை விட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் ஒரே ஹாப்பியாக இருந்தது. ஃப்ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணுறது பார்த்தாங்களோ இல்லையோ, அந்த ஈனோ அதை தான் அவங்க டேஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்து கொண்டாரு ஜாலியாக இருந்தது, சிரிச்சிட்டு.
அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ப்ராஜெக்ட். அந்த குழந்தை அழகாக கூப்பிட்டு பேசி அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணது எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக ரோடு லைட்டிங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு என்னவோ இவங்க வயசில் இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் தோணுது. இதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன் இப்போ. ஆனால் இவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக, அவ்வளோ ஒரு ஜாலியாக, திரும்ப வராத லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் திரும்ப எதிரும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்குமான்னா அதே அந்தந்த டைமில் என்ஜாய் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். என்னோடய பாதி டைமு என்ஜாய்மெண்ட்டு, ஹெல்த் இஷ்யூஸ் இப்படி தான் போயிடுச்சு. என்னோடய சின்ன வயசுலேயே அப்படி தான் இருந்தது. இது வந்து என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னென்னா அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே அது முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே வராது அப்படின்னாங்க. என்ன எரிமலையை காட்டலையேன்னு கேட்டேன் அவங்கக்கிட்ட. இல்லை, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அது பொங்கி ஊற்றிருச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் பக்கத்தில் இன்னொரு பாப்பா அழகாக வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அழகாக இருந்தது. அழகாக ஒரு கிராமம், ஒரு வயல், அந்த மாதிரி அழகழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா எனக்கு டாய்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், மினியேச்சர். இவங்க வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்தா எங்கே வாங்கினீங்க எல்லோரும், இவ்வளோ அழகாக இருக்கே, அந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாம் குட்டி குட்டியாக அழகழகாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக ஒரு ப்ராஜெக்ட் தண்ணி இது பண்ணுறது, ஆர்ஓ அந்த மாதிரி. ஒரு பையன் ஸ்டார்டிங்கில் கூட பண்ணியிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் அந்த பையனும் பண்ணியிருந்தது. என்னென்னா திடீர்னு பார்த்தா தண்ணி வரல, ஸ்டக் ஆயிடுச்சு. இருந்தாலும் குழந்த ஒரு மாதிரியே ஃபேஸே மாறிடுச்சு. ஒரு 2-3 ப்ராஜெக்ட் அப்படி தான் இருந்தது. குழந்தைங்க பேட்ரி ஒர்க் ஆகலை, இல்லை இந்த மாதிரி தண்ணி வரல, எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு தான் வந்தேன். ஃபீல் பண்ணக்கூடாது, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அழகாக இருக்குல்ல உங்கள் ப்ராஜெக்ட், அதுவே போதும், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது குழந்தைங்க, அவங்களுக்கு அவ்வளோதான், என்ன சொல்கிறது, அவங்க ஃபீல் பண்ணிடுறாங்க பட்டுன்னு, அவ்வளோதான். அவங்கள கொஞ்சம் ஜாலி பண்ணிவிட்டு நான் எப்படின்னா குழந்தைங்களோட ஜெல் ஆகிடுவேன், நல்லா பேசிவிட்டு. அதனால் எனக்கு செட் ஆயிரும். நான் அதான் சொல்லிட்டு வந்தேன், எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கடா, என்ன பேட்ரி தானடா போச்சு, வேறு பேட்ரி வாங்கினா செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. திரும்ப திரும்ப சொல்கிறேன்லாம் நினைக்கக்கூடாது, நிஜமாலே ரொம்ப அழகாக இருந்தது எக்ஸிபிஷன். இங்கே அதே மாதிரி தான் பலூன் வெடிச்சிருச்சு. அந்த பாப்பா தெரிஞ்ச பாப்பா தான் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தது. நான் கேட்டேன் என்னது இது அப்படின்ட்டு. அவங்க சொல்லியிருந்தாங்க லங்ஸுன்ட்டு, இது எப்படி ஊதணுமாமான்னு கேட்டேன். ஆமாம், பலூன் உடஞ்சிருச்சு அப்படின்னாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பக்கம் நைட்டு, இந்த பக்கம் டே, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருந்தாங்க. ஆனால் அழகாக இருந்தது. இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக யோசிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கெல்லாம் அந்த டாய்ஸ் மேலேயே தான் கண், அழகாக இருக்குது குட்டி குட்டியாக அப்படின்ட்டு. எவ்வளோ பெருசானாலும் அந்த டாய்ஸ் விளையாடுற குணம் மட்டும் போக மாட்டேங்குது. இன்னும் குட்டி குட்டியாக இருந்தால் வாங்கி வச்சுக்கிறது, விளையாடணும் இல்லையோ அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருப்பேன். அந்த மாதிரி தான். இதில் பாதி டைம் பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்குற அதாவது விளையாட்டு சாமான்லாம் எனக்கு பிடிச்சிருந்தா நானும் எடுத்து வச்சுருவேன். அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுப்பேன். எனக்கு பிடிச்சது மட்டும் எடுத்து வச்சுருவேன். அவங்க வந்து கேட்பாங்க, எனக்கு தெரியாதே அப்படின்ற. அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சி எடுத்துப்பாங்க. இப்படிலாம் நடக்கும் எங்கள் வீட்டில். இன்னும் அந்த குழந்த குணம் போல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 பேர் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, இந்த மக்கும் குப்பை, மக குப்பை. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன், அது எப்படி என்ன பண்ணணும், மக்கள்னா என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், மக்கிடு குப்பை அந்த மாதிரி பிரித்து போடணும் அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அது சொல்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. பேசிடுவேன், இந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோளாறு தான் எனக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை இன்னும் கேட்டு பொறுமையாக குழந்தைகிட்ட. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் போனது லேட்டு, எல்லாமே காலி, கொஞ்சம் தான் இருந்தது. இதில் நான் கூழ்லாம் குடிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இருந்தது, பாரம்பரிய உணவுன்னு வச்சுருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு கூழ் பிடிக்காதனால எல்லோரையும் என்கரேஜ் மட்டும் பண்ணிவிட்டேன். எல்லாருக்குமே டிஷ்ஷு நல்லாயிருக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணேன், அதில் ஒரு லட்டு மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சூப்பராக செஞ்சுருந்தாங்க, ஹெல்தி லட்டு சொல்லிவிட்டு செஞ்சுருந்தாங்க. நிஜமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. கெவுரு மாவு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் அந்த மாவில் தான் செஞ்சுருந்தாங்க. அவ்வளோ டேஸ்டி, ஹெல்தி சொன்னாங்க. ரொம்ப ஈஸியாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த டேஸ்ட்டு நிஜமாக வாவ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே இருந்த எல்லாருக்குமே அந்த லட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நெய்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க. நானும் நெய் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், ஆனால் அந்த லட்டு நல்லா இருந்தது, திகட்டலை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும், என்னோடய பிள்ளை இப்போல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். எதுவுமே தெரியாத குழந்த மாதிரி ஸ்கூலில் அமைதி. அவங்க வீட்டில் அவ்வளோவும் அட்ராசிட்டி, ஆனால் ஸ்கூலில் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு தான் ஃப்ரெண்டு இவங்க, என்னோடய ஃப்ரெண்ட். அவங்களும் நடந்தாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. சரி, எனக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு.
அங்கேயே உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பாப்பா எப்படியும் லஞ்ச் டைம் ஆகிடும். ஒரு 15 நிமிஷத்தில் லஞ்ச் டைம். சரி உக்காந்து பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள். அன்றைக்கி நான் வீட்டுக்கு வரும்போது வெயில் சுத்தமாகவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி. இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாக்கோசரம் போயிருந்தேன். பாப்பா சொல்லிட்டாங்க நீ வரணும், வராமலாம் இருக்கக்கூடாது. 2-3 டைம் நான் போகல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதில், அதனால் அவங்க கூப்பிட்றதுனால கண்டிப்பாக போயிட்டேன். அப்புறம் ட்ராயிங் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்குது எல்லாருமே வரைஞ்சிருக்கிறது. எனக்கு ட்ராயிங்னால் பிடிக்கும், ஆனால் அவ்வளோவா வரைய மாட்டேன். ஆனால் இந்த ட்ராயிங்ஸ்லாம் பார்க்கும்போது இத்தனைக்கும் அந்த இப்போ பாப்பா படிக்கிற ஸ்கூலில் வந்து 5th வரையும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குழந்தைங்களுக்கு இருக்க டேலண்ட்டு அந்த ட்ராயிங்கில் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ட்ராயிங்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 5வது படிக்கிற பிள்ளை இவ்வளோ அழகாக வரையுதா எல்லாம் பார்த்து ஆச்சரியம் வந்து இல்லை. என் பாப்பா ட்ராயிங்க்கும் இருக்குன்னும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் படித்த ஸ்கூலு இப்போ எங்கள் பாப்பா ஏதாச்சும் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறாங்கன்னும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான்லாம் படிக்கும்போது டான்ஸில் சேருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாடகம் அந்த மாதிரி இதில் எதாவது சேர்ந்துருப்பேன். அது வரையும் தான் ஞாபகம் இருக்குது எனக்கு. அவ்வளோவா எதுலேயும் பார்ட்டிசிபேட்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா எது வருமோ அதானே ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுற, டான்ஸ் வரும், அதனால் அதில் மட்டும் சேர்ந்துருக்கேன். நாடகமாக ஆக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் வந்து சேர்ந்து ஒரு டைம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். வேறு எதுலேயும் சேர மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் என்னோடய ஸ்கூல் ஸ்டோரி, அவ்வளோதான். அதை ஒரு நாள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோவில். அதுக்கப்புறம் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் கார்டனிங் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மனசு சரியில்லைன்னு சொன்னல, இப்போ இவங்க பக்கமாக கொஞ்சம் திரும்பியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கார்டனிங்கில் இறங்கிட்டேன். அதனால் இப்போ இவங்க தான் இப்போ எனக்கு. ஏன்னா அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ தான் என்னால் ஷேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் நான் என்ன ஆச்சு, என்ன ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போத்தி இருக்க லைஃப்பில் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் என்னோடய சேனலை இன்னும் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு இருந்த ஒரு லெவலை விட இப்போ எனக்கு ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன். இப்போ நான் வீடியோ போடாத போதும் மற்றவங்க போடுற வீடியோவிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம என்ன கற்றுக்க முடியும், இதில் எடிட்டிங் எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குது வாய்ஸ் ஓவர், அதெல்லாம் நான் நிறைய கற்றுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்துட்டு நான் வீட்டில் இருக்கும்போதும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன். ஆனால் உங்களை தான் எல்லோரையும் மிஸ் பண்ணுறேன்.